ரொம்ப சிம்பிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கேரமல் பிரெட் டோஸ்ட் இல்லைன்னா ரோஸ்ட் அப்படி கூட சொல்லிக்கலாம். கேரமல் அது என்ன கேரமல் அப்படின்னா ஒண்ணும் இல்ல சர்க்கரை பாகு அதுதான். ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் எப்படி வருது அப்படின்ட்டு. அதுவும் இல்லாமல் பட்டர் வேறு நிறையா இருந்தது. சரி இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஈவினிங் ஸ்நாக்கா அப்படின்னு சொல்லிட்டு. பையனும் வந்து நானும் பண்ணுறேன்னு சொன்னதுனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கேன். என்னடா இது தோசைக்கல் இப்படி இருக்கே அப்படின்னு நினைக்காதீங்க. இது வந்து இண்டாலிய தோசைக்கல். நான்ஸ்டிக் கிடையாது. அந்த பிளாக்கெல்லாம் வந்து ஒட்டுமா அப்படின்னு கேட்டா அதெல்லாம் வராது. ஸோ பயப்பட வேணாம். ஏன்னா நாங்களும் நெறைய வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். என்ன பண்ணாலும் அந்த பிளாக் கலர்ல ஃபோம் ஆயி இருக்கிறது போவே மாட்டேங்குது. பட் ஆனா அந்த தோசையிலயோ எதுலயுமே ஒட்டுறதில்ல. ஸோ டோன்ட் வொரி அபௌட் இட். சரி இப்ப என்ன பண்ணோம் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு டீஸ்பூன் சர்க்கரைய போட்டு அத நல்லா பாகு மாரி ஆகுற வரைக்கும் ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணா போதும். கலர் லைட்டா சேஞ்ச் ஆயிரும். ப்ரவுன் கலர். அப்படி சேஞ்ச் ஆனா அதுக்கு பேர் தான் கேரமல். அது கூட வேணா வெண்ணிலா எசன்ஸ் ஏதாவது ஊத்திக்கலாம். பட் நம்ம அதெல்லாம் எதுவுமே பண்ண போறதில்ல. ஜஸ்ட் கலர் சேஞ்ச் ஆனோனே ஆ பிரெட்ட போட்டு அப்படியே 2 பக்கமும் பெரட்டி எடுக்க போறோம். அ அ கொஞ்சம் பட்டர் கூட ஆட் பண்ணிட்டு, ஸோ இதில என்ன ஒரு மெயின் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கருக விடக்கூடாது. கருக விட்டீங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து ரொம்ப கண்றாவியா இருக்கும். ஸோ நார்மலா எப்படி எடுத்தீங்க அப்படின்னா, பாலுக்கு இல்லைன்னா டீக்கு தொட்டு சாப்பிட்டு சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.